2019 ஜனவரி மாசம் தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் அமலுக்கு வருது. என்ன? பிளாஸ்டிக் பேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் டன்னுக்கும் மேலான பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல ஜெனரேட் ஆகிற காரணத்தினால பிளாஸ்டிக்கை வந்து தடை செஞ்சாங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் 2019. ஆனா இந்த ஒரு தடைக்கு அப்புறம் ஒரு பிசினஸ்க்கான டிமாண்ட் மட்டும் ஓஹோன்னு உயர்ச்சு. என்ன பிசினஸ்? பேப்பர் பேக் பிசினஸ் தான். பேப்பர் பேக் மேனுஃபேக்சரிங்க்கு அவ்வளவு டிமாண்ட், அவ்வளவு ரிக்வயர்மெண்ட், எல்லாரும் அதவே ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் அந்த டிமாண்ட் இருக்கு, இனி என்னைக்கும் அந்த டிமாண்ட் இருந்தே இருக்கும். மாசம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த ஒரு பிசினஸ் பண்ணா. இது சாதாரணமான பிசினஸ் கிடையாது. வீட்டுல சும்மா இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது பொட்டி கடை வச்சிருக்க அதுல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி, இல்ல மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு பிசினஸ் ஒரு ஹை ப்ராஃபிட் சூப்பர் ஐடியா பிசினஸ் தான் இது. இந்த ஒரு வீடியோல நம்ம இன்னைக்கு ஒரு பேப்பர் பேக் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்றது எப்படி, அதே மாதிரி நான் வீட்டுல இருந்துகிட்டே இந்த பிசினஸ் பண்றதுன்னா நான் எப்படி பண்றது, இல்ல ஒரு குட்டி கடையில போட்டு பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றது, என்னென்ன பொருள் தேவைப்படும், ரா மெட்டீரியல்ஸ் எப்படி என்னமா வேணும், எவ்வளவு செலவாகும், இதுல நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேப்பர் பேக் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அது எவ்வளவு ரூபாய்க்கு விற்க முடியும், எங்கெங்க விற்கிறது, எப்படி விற்கிறது, அதை வித்தா மாசம் எனக்கு எவ்வளவு வரும், ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சோ டக்குன்னு விதோட நீ ஃபர்தர்ல வீடியோக்குள்ள போய் அனைத்தையும் கத்துக்குவோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிசினஸ் சேனல். நான் உங்க மேகலா கண்ணன். பேப்பர் பேக் அப்படின்னாலே முதல்ல அதுல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சாதாரணமா ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு போறீங்க அப்படின்னா சும்மா இந்த ஹேண்டில் இல்லாத மாதிரி பேப்பர் பேக் கொடுப்பாங்க, அது ஒரு டைப். இல்ல சூப்பர் மார்க்கெட் போறீங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸ்ல மேல அந்த கைப்பிடியோட கொடுப்பாங்க, அது ஒரு டைப். அதே மாதிரி இன்னும் பெரிய மாலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா கஸ்டமைஸ்டு பிரிண்ட் போட்ட பேப்பர் பேக் எல்லாமே வந்துருச்சு, அது ஒரு டைப். சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்கிறதுனால நீங்க எந்த உங்களோட தகுதியை பொறுத்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சக்தியை பொறுத்து நீங்க இதுல எதை சூஸ் பண்ணாலும் நீங்க அருமையா இந்த பிசினஸ் பண்ணலாம். இப்போ இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கையில எவ்வளவு இருக்கணும்? முதல்ல அதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிசினஸ் செய்யக்கூடிய விதங்களை 3 விதமா நான் செக்ரிகேட் பண்றேன். ஒன்னு, நீங்களா மேனுவலா பேப்பர் பேக் தயாரிக்கிறது. ரெண்டாவது, செமி ஆட்டோமேட்டிக் மெஷின் அப்படின்னு வருது, அது மூலமா இந்த பேப்பர் பேக்ஸை தயாரிக்கிறது. மூணாவது, கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷின்ஸ் மூலமா இந்த ஒரு பேப்பர் பேக்கை தயாரிக்கிறது. சோ இப்போ முதல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்க மேனுவலா பேப்பர் பேக் தயாரிக்கிறீங்க அப்படின்னா வீட்ல இருந்து நீங்க பண்ணலாம். இதுக்கு என்ன தேவைப்படும்? இந்த கிராஃப்ட் பேப்பர், ரீசைக்கிள்டு பேப்பர் அப்படின்னு சொல்லி ரோல் மாதிரி இந்தியா மார்ட்ல மற்ற ஹோல்சேல் கடையில எல்லாம் விற்பாங்க. ஒன்றும் இல்லை, அது வெறும் பேப்பர் தான். அதை மட்டும் நீங்க வாங்கிட்டு வந்துட்டு இந்த பசை க்ளூ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா வீட்லயே நீங்க ஒரு தடவை செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். ஸ்மால் ஸ்கேல்ல உங்க சக்தியை பொறுத்து நீங்க சப்ளை பண்ணலாம். எப்படின்னா வீட்டில் ஒரு 2 ஆள் இந்த வேலையை செஞ்சா கூட போதும். ஒரு நாளைக்கு ஒரு 400-500 பேப்பர் தயாரிச்சாலே போதும், நீங்க அருமையா பிசினஸ் பண்ண முடியும். ஆனா அந்த பேப்பர் எந்த சைஸ் பேப்பரு, எந்த மாதிரியான டிசைன் உள்ள பேப்பரை நீங்க தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்க உங்களோட அந்த திறமையை பொறுத்து நீங்க கத்துக்குவீங்க. ஒரு பேப்பர் செய்யறது அவ்வளவு பெரிய விஷயமாங்க, ஆனா அதை நீங்க சீரியஸா பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா அதை நீங்க கண்டிப்பா பண்ண முடியும். இல்ல வீட்டுல எனக்கு அவ்வளவு இது கிடையாது அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பேஸ்ல 2 ஆளை ஹையர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பேப்பரை கொண்டு போய் வீட்டுக்கு இந்த பெண்கள் எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு இந்த நாளைக்கு இந்த சட்டை பட்டன்ல நூல் கட் பண்றது இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த வேலையை வாங்கிக்கிறாங்க. சோ இதுல வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி தான். இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த செமி ஆட்டோமேட்டிக் மெஷினை வச்சு பேப்பர் பேக் தயாரிக்கிறதுக்கும் ஆட்டோமேட்டிக் மெஷினை வச்சு பேப்பர் பேக் தயாரிக்கிறதுக்கும் இதுல அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி. ஏன்னா முழுக்க எல்லா வேலையுமே மேனுவலா பண்றதுனால நீங்க கொடுக்கக்கூடிய லேபருக்காகட்டும் இல்ல நீங்க வாங்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியல்ஸ்க்காகட்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஒரு பேகுக்கு 2 ரூபாய்ன்னு வச்சா கூட அந்த ஒரு பேகை நீங்க வெளியில விற்கிறப்போ 4 ரூபாயிலிருந்து 6 ரூபாய் மட்டும் விற்கலாங்க, தாராளமா விற்கலாம். இதுல கொஞ்சம் வேல்யூ ஆடிங் பண்ணிட்டீங்கன்னா தாராளமா இன்னும் எக்ஸ்ட்ரா பிரைஸ் கூட விற்கலாம். வேல்யூ ஆடிங்னா என்ன? இப்ப நீங்க தயாரிக்கக்கூடிய அந்த பேப்பர் பேக்லயே ஒரு சின்ன பிரிண்டிங் மெஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மிஷின்ல பிரிண்ட் போட்டு இந்த பேப்பர் பேக் நீங்க சப்ளை பண்றப்போ ஒரு
ஒரு பேக் 10 ரூபாய்க்கு கூட விக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு பேக் 2 ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட்னா நீங்க விற்க போறது ஒரு பேக் ஆவரேஜுக்கு 6 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோமே. நீங்க விற்க போறது பேசிக்கா 4 ரூபா, மேக்ஸிமமா 6ல இருந்து 10 ரூபா. நீங்க பிரிண்ட் போட்டீங்கன்னா, வேல்யூ ஆட் பண்ணுனீங்கன்னா, வேற டிசைன்ல பண்ணுனீங்கன்னா, சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்க வேலை செஞ்சு 500 பேக் செஞ்சா கூட ஒரு மாசத்துக்கு 15,000 பேக் ஆச்சு. 15,000 பேக 6 ரூபாய்க்கு ஒரு பேக் போட்டு வித்தாலும் கூட 90,000 ரூபாய் ஆச்சு. அதுல எல்லா செலவும் போக லாபம் மட்டும் 60ல இருந்து 70,000 ரூபாய் தாராளமா நீங்க சம்பாதிக்கலாம். வீட்ல இருந்தபடியே நீங்க அந்த ரோலுக்கும் க்ளூக்கும் மட்டும்தான் செலவு பண்ணணும். எக்ஸ்ட்ராவா லேபர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேகுக்கு 1 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி செக்ரிகேட் பண்ணி இந்த காஸ்ட் எல்லாம் போக நீங்க இண்டிபெண்டா லாபம் மட்டும் 60ல இருந்து 70,000 ரூபாய் பார்க்கலாம் இந்த ஒரு பிசினஸ்ல. இப்போ அதே அடுத்த லெவல் போறோம் அப்படின்னா இந்த பேப்பர் பேக்கை செமி ஆட்டோமேட்டிக் மெஷினை வச்சு நீங்க வந்து தயாரிக்கலாம். இந்த செமி ஆட்டோமேட்டிக் மெஷினா என்ன? இப்போ முழுசா நீங்க பேப்பரை வாங்கிட்டு வந்து அதை மடிச்சு இல்ல க்ளூ போட்டு ஒட்டியோ இல்ல இத்தனை பேக் ஒரு நாளைக்கு இவ்வளவு தயாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணா கூட செமி ஆட்டோமேட்டிக் மெஷின் அப்படின்னு நிறைய மிஷின் வந்துருச்சு. இந்த மெஷினோட காஸ்ட் வந்து ஒரு 40-50,000 ரூபாய் வரும். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த மெஷினை நீங்க வாங்கி போட்டீங்கன்னா நீங்க மேனுவலா செய்யக்கூடிய அந்த ஒரு வேலையில முக்காவாசி வேலை இந்த மெஷினே செஞ்சு போடு. பேப்பரை மட்டும் உள்ள விட்டீங்கன்னா அது மடிப்பு போட்டு பேக் பண்ணி வெளியில கொடுத்துரும். இந்த மாதிரி செமி ஆட்டோமேட்டிக். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அது வேற லெவல் மிஷின், அதுக்கு நான் வர்றேன். ஆனா இந்த செமி ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி வேலைகளை பண்றப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா இது உங்களோட பேப்பர் மேனுஃபேக்சரிங் கவுண்ட்டை வந்து டபுள் ஆக்கும். எப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க மேனுவலா செஞ்சீங்கன்னா 500 பேப்பர் பேக் தயாரிக்க முடிஞ்சதுன்னா இந்த செமி ஆட்டோமேட்டிக் மெஷின்ல வந்து ஒரு நாளைக்கு 1000 பேப்பர் பேக் தயாரிக்கலாம். அதுதான் டைம் கன்சியூமிங் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு மிஷின். சோ இந்த மிஷின்ல தயாராகக்கூடிய பேப்பர் பேக்குக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு ஆகும்னு பாத்தீங்கன்னா மேனுவலி பண்றப்போ 2 ரூபாய் ஆச்சுன்னா இதுல 3 ரூபாய் ஆகும். இந்த பேக் நீங்க வேல்யூ ஆட் பண்ணி வித்தீங்க அப்படின்னா 10ல இருந்து 15 ரூபாய் மட்டும் எல்லாம் விக்கிறாங்க. நல்ல மால்ஸ்க்கு விக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த மாதிரி டிசைன் ரிக்வயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு விக்கிறப்போ பிரைஸை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. நம்ம ஒரு ஆவரேஜ் கணக்கு போட்டு பார்ப்போமே. ஒரு நாளைக்கு 1000 பேப்பர் பேக் தயாரிக்கக்கூடிய இந்த செமி ஆட்டோமேட்டிக் மெஷின்ல இருந்து நீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னா மாசம் 30,000 பேப்பர் பேக்ஸ் வந்து உருவாக்குது இந்த ஒரு மெஷின். உங்களுக்கு அந்த லெவல்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா 30,000 பேப்பர் பேக்ஸ்க்கான டிமாண்ட் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நீங்க இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிறப்போ 30,000 பேக் ஒரு பேக் 6 ரூபான்னு ஆவரேஜ் போட்டு வித்தா கூட ஒரு மாசத்துக்கான ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 1,80,000 இருந்து 2 லட்சம் ரூபாய் மட்டும் நீங்க வேல்யூ ஆட் பண்ணா சம்பாதிக்கலாம். அப்படி இருக்கிறப்போ மத்த செலவு எலக்ட்ரிசிட்டி பில் அது இது ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் போக கையில தாராளமா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம் இந்த செமி ஆட்டோமேட்டிக் மெஷின்ல லாபம் மட்டும். ஓகேங்களா? சோ இதுதான் செமி ஆட்டோமேட்டிக் பேப்பர் மேனுஃபேக்சரிங் அந்த ஸ்கேலோட ஒரு மார்ஜின். அடுத்ததா இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெஷின் ஒன்று இருக்கு. இதுல நீங்க பேப்பர் தயாரிக்கிறப்போ 1 மணி நேரத்துக்கு 15,000 பேப்பர் பேக்ஸ் தயாரிக்குது. இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேப்பர் மேனுஃபேக்சரிங் மெஷினோட காஸ்ட் வந்து ஒரு 3-4 லட்சம் ஆகும். ஆனா இது கம்ப்ளீட்டா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட ரிக்வயர்மெண்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இந்த மெஷினை வாங்கி போடணும்னா உங்களுக்கு தனியா ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இது ஒரு லாங் மெஷின் இருக்கிறதுனால ரோலை மட்டும் உள்ள விட்டுட்டா போதும், அதுவே கட் பண்ணி நீட்டா என்ன ஷேப் வேணுமோ அதை டிசைன் பண்ணி அதை ரெடி பண்ணி அந்த ஹேண்டலையும் போட்டும் கொடுத்துருது உங்க ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதுதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெஷின். இதுல மேனுவலா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கு தீனியா இருக்கக்கூடிய அந்த பேப்பர் ரா மெட்டீரியலை போட்டாலே போதும், அது தானே எல்லா வேலையும் முடிச்சு கையில பிரிண்ட்டும் அடிச்சு கொடுத்துருது. சம்டைம்ஸ் சில மிஷின்கள் அதையும் பண்ணுதுங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு மெஷின்ல லாபம் ரொம்ப ரொம்ப அதிகம். 1 மணி நேரத்துக்கு 15,000 யூனிட் ஆஃப் பேப்பர் பேக்ஸ் தயாரிக்குதுன்னா பாருங்க மாசம் எவ்வளவு தயாரிக்கும் அப்படின்னு. ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி டிமாண்ட் உள்ள ஆர்டர்ஸ் எல்லாம் பிக் பண்ணி பண்ணினீங்கன்னா இந்த மெஷின் மூலமா நீங்க மாசம் 3 லட்சம் ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் தாராளமா எடுக்கலாம். அது நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஆர்டரை பொறுத்து. நல்ல பெரிய சூப்பர் மார்க்கெட்ல, நல்ல பெரிய மெடிக்கல் ஷாப்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல
இல்ல கொஞ்சம் ஹை லெவல் ஹெவி டிமாண்ட் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் உள்ள ஏரியால நீங்க டிமாண்ட் எடுத்தீங்கன்னா இந்த மெஷினை நீங்க தாராளமா வாங்கி போடலாம். இப்போ நீங்க மேனுவலா பண்றது எப்படி, அதே மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் மெஷினை ஒரு பொட்டி கடை மாதிரி ஜெராக்ஸ் மெஷின் மாதிரி போட்டு வச்சா அதுல இருந்து எப்படி நீங்க லாபம் பார்க்கலாம், அதே மாதிரி ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெஷின் வாங்குனீங்க அதுல எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற விவரங்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா இப்போ எந்தெந்த மாதிரி டிமாண்ட் இருக்கு, ஸோ பேசிக்கலி நான் எங்க கொண்டு போய் இதெல்லாம் விற்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. ஒன்றும் இல்லை, நீங்கள் சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சில மெடிக்கல் ஷாப் ஆகட்டும், இல்லை மல்லிகை கடையாகட்டும், அதே மாதிரி ரோட்டில் காய்கறி விற்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணி உங்கள் லெவலில் நீங்கள் பிஸ்னஸை பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ண வேண்டியது ஏரியாஸை கவர் பண்ணணும். உங்கள் லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய கடைகளை போய் கவர் பண்ணி இந்த இதை நான் சப்ளை பண்ணுறேன், உங்களுக்கு என்ன ரேட் வேணுமோ சொல்லுங்கள், என்ன பிரிண்ட் வேணுமோ சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் கடை பேரில் நாங்கள் பிரிண்ட் போட்டு கொடுக்கறதுக்கு ரெடின்னு வேல்யூ ஆட் பண்ணி பழகுனீங்கன்னா ப்ராஃபிட்டை அதிகமாக பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த செமி ஆட்டோமேட்டிக் மெஷின் வச்சிருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் ஆர்டர்ஸை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெஷின் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆர்டர் சப்ளை எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் அதை அகலக்கால் போடுறது நல்லது. ஸோ இதுதான் முழுக்க முழுக்க ஒரு பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ எவ்வளவு தயாரிப்பு செலவாகுது, எவ்வளவுக்கு நீங்கள் விற்றா எவ்வளோ லாபம் பார்க்கலாம், அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ பேப்பர் பேக் தயாரிக்க முடியும், கெப்பாசிட்டி எந்த மாதிரி இருக்கும், ஒரு மெஷினால் எவ்வளோ தயாரிக்க முடியும், மேனுவலாக என்னால் எவ்வளோ தயாரிக்க முடியும் அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த மாதிரி லைசன்ஸ் தேவைப்படும்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி, அதே மாதிரி ட்ரேட் லைசன்ஸ் வேணும், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மேனுஃபேக்சரராக நீங்கள் உருவாக போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ லேண்ட் ரிக்வயர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேனுவலாக பண்ணுறதா இருந்தால் வீட்டிலேயே பண்ணலாம், இல்லை நீங்கள் அந்த செமி ஆட்டோமேட்டிக் மெஷின் வாங்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி ஜெராக்ஸ் மெஷின் போடுற அளவுக்கு இடம் இருந்தால் போதும். இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெஷின் வாங்குறப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நல்லது. இதில் ரா மெட்டீரியல்ஸ் ஒன்றுமே பெருசாக கிடையாது, முழுக்க முழுக்க அந்த பேப்பர் ரோல், கிராஃப்ட் ரோல், க்ளூ, பசை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹேண்டில், விதவிதமான ஹேண்டில்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ரா மெட்டீரியல்ஸ் உங்கள் ரிக்வயர்மெண்ட் அண்ட் டிமாண்ட் சப்ளைக்கு தகுந்த மாதிரி. இப்போ எங்கே கொண்டு போய் விற்கிறதுங்கிறப்போ மாலு, மெடிக்கல் ஷாப்பு, அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய மல்லிகை கடை, இந்த மெட்ரோ மாதிரியான பெரிய பெரிய ஸ்டோர்ஸு, டிமார்ட், அங்கே எல்லாமே நீங்கள் கொண்டு போய் உங்களோட சப்ளை பண்ணலாம். ஒரு பேப்பர் பேக் மேனுஃபேக்சரிங் எப்படி செய்யறது, ஒரு நாளைக்கு எவ்வளோ தயாரிக்க முடியும், எவ்வளோ அந்த பேக்ல இருந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும், எவ்வளோ லாபம் பார்க்க முடியும், எவ்வளவுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ்க்கான காஸ்ட் ஆகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு ஆகும், என்னென்ன மாதிரியான லைசன்ஸ் தேவைப்படும், இதை எந்த மாதிரி ஸ்கேலில் நீங்கள் பண்ணலாம், உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதை பிக் பண்ணலாம், அதே மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் இந்த டிமாண்ட் இருக்கு முழுக்க முழுக்க எவ்வளவு லாபம் பார்க்க முடியும் ஒரு மாசத்துல அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்கள் டவுட்ஸை வச்சு நம்ம இன்னொரு புது வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மாதம் வெறும் 399 ரூபா கட்டணத்துக்கே எக்கச்சக்கமான பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம்.